இனி உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு பூசணிக்காவை வச்சு தான் ஒரு சூப்பரான டிஷ் பண்ண போறோம். ଆଜି ଆମ ପମ୍ପକିନ୍ ରଖିକି ପକର ରଖିକି ଆମ ଗୋଟେ ଖଟା ମିଠା ଜିନିଷ କରିପାରିବା ବିନା ପିଆଜର। ଏଇଟା ନା ଆମ ବଗିଚାରେ ଅଛି, ସେଇଟା ପାଇଁ ଫ୍ରେଶ୍ ବି ରହିବ, କରିବା ପାଇଁ ବି ବଢ଼ିଆ ରହିବ। ଟିକେ ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟି ଗୋଟେ ଡିଶ୍ କରିପାରିବ। ପମ୍ପକିନ୍ କିଏ କାହାକୁ ଭଲ ଲାଗିବ ନା, ତାଙ୍କୁ କି ଏ ଜିନିଷ ବେଶୀ ଭଲ ଲାଗିବ। ମୋତେ ପମ୍ପକିନ୍ ମୁଁ କେବେ ବି ଖାଇବନି, ଏବେ ଖାଇବା ପାଇଁ ଷ୍ଟାର୍ଟ କରୁଛନ୍ତି। ଏତେ ଫ୍ରେଶ୍ ଅଛି, ସେଇଟା ପାଇଁ ଆଜି ଆପା ଟ୍ୟୁଜଡେ ନା ପିଆଜ ଖାଇବା ନାହିଁ, ମୁଁ ବିନା ପିଆଜର ଏଇଟା ଟ୍ରାଏ କରିବା କହିକି ସେ ଚୁପା ରହିବ। ଫ୍ରେଶ୍ ପମ୍ପକିନ୍ ନା ଚୁପା ଟିକେ ଫ୍ରେଶ୍ ରହିବା ଟାଇମ୍ରେ ସେମିତି ଛାଡ଼ିବ, ଫିର୍ ବି ସେ ଚୁପାର ଟିକେ டேஸ்ட் ନା அழகாட்ட ଆସିବ। ସେଇଟା ପାଇଁ ସେ ଚୁப்பா ஸ்கின் சப் கடிப்பா ପାଇଁ ଦରକାର। பூசணிக்காய் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எங்கள் வீட்டோட தோட்டத்துலேருந்து வந்தது। எனக்கு பூசணிக்காய்னாவே பிடிக்காது, ஆனால் இன்னைக்கு டியூஸ்டே வெங்காயம் பூண்டு இல்லாமல் எங்கள் நாத்தனார் வந்து சாப்பிடுவாங்க, பூரி கூட சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பம்கினோட தோல் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், அது தோலோட இருந்ததுன்னா ஒரு மாதிரி டேஸ்ட் வரும், அதனால அந்த தோல் எடுத்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாவே நம்ம கட் பண்ணிக்கலாம்। ஃப்ரெஷ்ஷான பம்கின் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ஸ்வீட்டும் காரம் புளிப்பு எல்லாமே சேர்த்து நல்லாயிருக்கும்। இஞ்சி கொஞ்சம் பச்சை மிளகாய் இது நல்லா இடித்து வச்சுக்கலாம், சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அது கூட நம்ம தாளிக்கிறதுக்காக என்னென்ன மசாலா வேணுன்றதை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம்। आदा रसुण ना बोलो रसुण नहीं आदा ग्रीन चिली ना बोलो एमती चिचिकी रखिबा ପାଇଁ ଦରକାର। ସେ ସାଙ୍ଗରେ ଆଉ କ'ଣ କ'ଣ ମସଲା ପକେଇବ ନା କଲौंजी मेथी ଟିକେ ସୋମ୍ जीरा ସୋରିଷ मेथी ପକେଇକି ସବୁ ତେଜପତ୍ତା ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଏସବୁ ତେଲର ସୋରିଷ ତେଲର ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। கருப்பு ஜீரகம், வெந்தயம், கடுகு, ஜீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், பிரியாணி இலை, காஞ்ச மிளகா, இஞ்சி, பச்சை மிளகா வந்து இடித்து வச்சுக்கலாம்। கடுகு எண்ணெயில் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும், இது வந்து நான் கடுகு எண்ணெயில் தான் பண்ணுறேன்। ଆଉ ମଷ୍ଟର୍ଡ ଅଏଲ୍ର କରିବା ତ ଭଲ ରହିବ, ସେଇଟା ପାଇଁ ମଷ୍ଟର୍ଡ ଅଏଲ୍ ବି ଆମେ ତେଲ ପକାଇବା ଟାଇମ୍ରେ ଆଖିରେ ପାଣି ବାହାରିବ ନା, ସେମିତି କ୍ୱାଲିଟି ମଷ୍ଟର୍ଡ ଅଏଲ୍ ରହିବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ତେଲ ଟିକେ 3ଟା ସ୍ପୁନ୍ ପକାଇ ଦେଉଛି। ଆପାଘରେ ନା ତେଲ ସବୁ ଏମିତି ପକାଇବା ପାଇଁ ଏ ସ୍ପୁନ୍ ବୋଲ ଅଛି, ଦେଖିକି ଆମ ବି କିଣିବା ପାଇଁ ଗୋଟେ ଗୋଟେ କିଚେନ୍ ରୁମ୍ରେ ଗୋଟେ ଡିଫରେଣ୍ଟ ରହିବ, ତ ସେଇଟା ଟ୍ରାଏ କରିବ ତ ଭଲ। ଏଇଟା ସୋରିଷ, କଲौंजी, ଜିରା, ସୋମ୍, मेथी, तेजपत्ता ପକେଇକି ତେଲରେ ସୋରିଷ ଟିକେ ଫୁଟିବା ଟାଇମ୍ ତକ ୱେଟ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର। எண்ணெயில் வந்துட்டு கடுகு, வெந்தயம், கருஞ்சீரகம், சோம்பு, பிரியாணி இலை போட்டுட்டு கடுகு பொரிச்சு வர அளவுக்கு எண்ணெயில் வந்து விட்டுடலாம்। கடுகு எண்ணெய் கூட நல்லா நம்மளுக்கு வந்து கண்ணில் தண்ணி வர மாதிரி இருக்கணும், அது அஜ்வைன் கொஞ்சம் போடணும்। ஓமம் अजवाइन टिके पकेଇବା ପାଇଁ ଦରକାର। अजवाइन की तमिलରେ ନା ଓମ କହିବ। ଶୁଖିଲା ଲଙ୍କା 2ଟା ଆଉ ଆଦା କଞ୍ଚା ଲଙ୍କା ଆମେ ଚିଚିକି ରଖୁଛେ ନା, ସେଇଟା ବି ଏବେ ତେଲରେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। பச்சை மிளகா ஒரு 2ம், பூண்டும் வந்து இஞ்சியும் வந்து நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல, அதுவும் இது கூட சேர்த்துடலாம், பூண்டும் போட்டுடலாம்। இது கோவிலெல்லாம் இந்த பம்கினோட கட்டா மிட்டை ஸ்வீட்டு காரம் புளிப்பு சேர்ந்த மாதிரி இருக்கும், ஒரு சில கோவிலில் வந்துட்டு கண்டிப்பாக கொடுப்பாங்க। ஆனால் வெங்காயம் பூண்டு வந்து சேர்க்காம செய்யும் போது இந்த மாதிரி நீங்கள் பம்கின் செஞ்சீங்களான்னா செம்ம சூப்பராக டேஸ்டியாக இருக்கும்। பூண்டோட பச்சை ஸ்மெல்லும் பச்சை மிளகாவோட பச்சை ஸ்மெல் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம்। நம்ம பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்க பம்கினை வந்து போட்டுடலாம்। ரொம்ப பழுத்துட்டும் இருக்கோன்னா, ரொம்ப காயாவோ இல்லாமல் இந்த அளவுக்கு கலர் இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்। ଆଉ ସବୁ ଆଦା ଗ୍ରୀନ୍ ଚିଲି ସ୍ମେଲ୍ ଚାଲିଯିବ ନା, ସେ ଟାଇମ୍ରେ ଆମ ପମ୍କିନ୍ ଏ ଭିତରେ ତେଲରେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ବେଶୀ ପାଚିକି ବି ରହିବ, ବେଶୀ କଞ୍ଚା ବି ରହିବ ନାହିଁ, ମିଡ଼ିୟମ୍ ଏ କଲର୍ ରହିବା ଟାଇମ୍ରେ ପମ୍କିନ୍ ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ। ଟିକେ ହଳଦୀ ପାଉଡ଼ର, ଟିକେ ରାଗ କେତେ ଦରକାର ନା ଏତିକି, ଖାଲି ମିର୍ଚି ପାଉଡ଼ର ଟିକେ, ଧନିଆ ପାଉଡ଼ର ଟିକେ ପକାଇବା ପାଇଁ ଦରକାର, ବେଶୀ ନାହିଁ। ଆଉ ଗରମ ମସଲା ପାଉଡ଼ର ଟିକେ, ବିନା ପିଆଜର ମିଳିବ ନା ସେ ଗରମ ମସଲା, ଭଲ ମିକ୍ସ କରିବ। ଏବେ ଏତେ ଟାଇମ୍ ତକ ଲୁଣ ପକାଇବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଲୁଣ ମାନେ ଟିକେ ଲୁଣ ପକାଇବ ତ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ପମ୍କିନ୍ର ପାଣି ବାହାରିବ, ସେଇଟା ପାଇଁ ସବୁ ମିକ୍ସ କରିକି ତାପରେ ଲାଷ୍ଟରେ ଆମ ଲୁଣ ପକାଇବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ। ମୋର କ୍ୟାମେରା କ'ଣ ପାଇଁ ଏମିତି ବୁଲୁଛି ନା, ମୁଁ ଗୋଟେ ହାତରେ ମୋବାଇଲ ରଖିକି ରେକର୍ଡ କରୁଛି, ଆଉ ହାଇଦ୍ରାବାଦ ଘରେ ରହିବା ଟାଇମ୍ରେ ମୋ ଷ୍ଟାଣ୍ଡରେ ଫିକ୍ସ କରିଦେବ, ସେଇଥିପାଇଁ କିଛି ପ୍ରୋବ୍ଲେମ୍ ଏମିତି ସେକିଂ ଆସିବ ନାହିଁ। ବେଶୀ ଦିନ ଭିଡ଼ିଓ ବି ଅପଲୋଡ଼ କରୁନାହାନ୍ତି, ଶାଦି ପାଇଁ ଆସିକି ବେଶୀ ଏନ୍ଜୟ କରୁଛନ୍ତି।
ନୂଆ ନୂଆ ଆମ ରିଲେସନସିପ୍ରେ ସବୁ କେବେ ଦେଖିନାହାନ୍ତି ନା, ସମସ୍ତଙ୍କୁ ଦେଖିବା ଟାଇମ୍ରେ ବେଶୀ ଖୁସି ଅଛି। ଇୟର୍ରେ ନା ବେଶୀ ଆମ ରିଲେଟିଭ ସବ ନା ବେଶୀ ମିଶିବା ପାଇଁ ଚାନ୍ସ ବି ମିଳିଲା। ବେଶୀ ମନ ଖୁସିରେ ଯାଉଛନ୍ତି ରିଟର୍ନ ଆମ ଆଜି ବାହାରିବ ହାଇଦ୍ରାବାଦକୁ। ଆଉ ଦେଖନ୍ତୁ ପମ୍ପକିନ୍ ବୋଲ ସିଝିଗଲା। ଲୁଣ ପକେଇକି ବନ୍ଦ କରିବା ଟାଇମ୍ରେ ପାଣି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ପମ୍ପକିନ୍ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ସଫ୍ଟ ହେଇଯିବ, ସେଇଥିପାଇଁ ମୁଁ ବଡ଼ ବଡ଼ ପିସ୍ କରିଛି। ଇନ୍ କେସ୍ ସେ ଛୋଟ ଛୋଟ ପିସ୍ ରହିବା ଟାଇମ୍ରେ ଏବେ ବି ଆମେ ସ୍ପୁନ୍ରେ ଏମିତି ଏମିତି ପ୍ରେସ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ପିସ୍ ନା ଛୋଟ ଛୋଟ ହେଇଯିବ। ରାଗ ଏତେ ଅଛି, ଏତିକି ଇକ୍ୱାଲ ଆମ ଗୋଡ଼ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ପାଟିରେ ଟିକେ ରାଗ ବି ଦିଶିବା ପାଇଁ ଦରକାର, ମିଠା ବି ରହିବ ଆଉ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଟିକେ କାଟା ବି ରହିବ। ଏମିତି டைப்ல ଆମେ କରୁச்சு ଆଜି. பம்கின் வந்து நல்லா கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டிருக்கேன், நான் தனியாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன், கொஞ்சம் கரம் மசாலா, அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள். உப்பு போட வேணாம், கொஞ்ச நேரம் நல்லா வெந்துட்ட உடனே அதுக்கப்புறம் உப்பு போடலாம். இது நம்ம பூண்டெல்லாம் சேர்க்காம வெங்காயம் சேர்க்காம பண்றதெல்லாம் கோவில் பூஜை பண்ணும்போது கூட இதை பிரசாதம் சாப்பிடும்போது சாப்பிடலாம் பூரி கூட. வெல்லம் வந்து நல்ல வெள்ளம் தான் நான் இடிச்சு வச்சிருக்கேன், பாவம் வெல்லம். காரம் எவ்வளவு போடுறோமோ அதுக்கு ஈக்குவலா வந்து வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணோம்னாவே தண்ணி விட்டுரும். ଗୁଡ଼ ବୋଲ ଗୁଡ଼ ସେଇଟା ଏବେ ଟିକେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ରାଗ ଏତେ ଇକ୍ୱାଲ ଅଛି, ସେ ଇକ୍ୱାଲର ଗୁଡ଼ ରହିବା ଟାଇମ୍ରେ ଠିକ ରହିବ। ବେଶୀ ଗୁଡ଼ ପକେଇବା ଟାଇମ୍ରେ ଟେଷ୍ଟ ଟିକେ ଚେଞ୍ଜ ହେଇଯିବ, ବେଶୀ ମିଠା ରହିବା ଟାଇମ୍ରେ ବି ଠିକ ରହିବ ନାହିଁ ଏଇଟା। ଆଉ 10 ମିନିଟ୍ସରେ ବଢ଼ିଆ ଗୋଟେ ପୁରୀ ସାଙ୍ଗରେ ଖାଇବା ପାଇଁ ରେଡି ହେଇଗଲା। ଆମେ କେବେ ବି ପୂଜା କରିବା ଟାଇମ୍ରେ ପିଆଜ ୟୁଜ୍ କରିବ ନାହିଁ, ଗାର୍ଲିକ ୟୁଜ୍ କରିବ ନାହିଁ ନା, ସେ ଦିନରେ ଏଇଟା କରିକି ପମ୍ପକିନ୍ରେ காதுர கட்டா மிட்டா படியா டேஸ்டா செய்வோம். இது பூசணிக்காயோட இனிப்பு காரம் புளிப்பு எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும். என்னைக்காவது வந்து பூஜை பண்ணும்போது வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்க மாட்டேன்னா பூரி கூட காம்பினேஷன் இது வந்து ரொம்ப சூப்பர் இருக்கும். பூரி இல்லைன்னா பரோட்டா கூட ஒரு 10 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பம்கின் ஆல்ரெடி ரொம்ப குழஞ்சிதான் இருக்கு, ரொம்ப குழைய வைக்க வேணாம். லெமனோட அந்த ஸ்கின் மட்டும் கொஞ்சம் போட்டோம்னாவே நல்லா டேஸ்டியா இருக்கும். இல்லைன்னா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு டிராப் லெமன் ஜூஸ் விட்டீங்கன்னாவும் நல்லா இருக்கும்। ଏ ଭିତରେ ନା ଲେମନର ଖାଲି ସ୍କିନ୍ ହେଉଛି ନା ଫ୍ରେଶ୍ ଲେମନର ସେଇଠି ଗ୍ରାଇଣ୍ଡ କରିକି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ନାଇଁ ତ ଲେମନର ଦିଟା ଡ୍ରାପ୍ ନା ଗ୍ୟାସ୍ ବନ୍ଦ କରିକି ଦିଟା ଡ୍ରାପ୍ ଜୁସ୍ ପକେଇବା ଟାଇମ୍ରେ ଖଟା ମିଠା ଦିଟା ମିଶିକି ବଢ଼ିଆ ରହିବ। ରେଡି ହୋଇଗଲା ପମ୍ପକିନ୍ର ଖଟା ମିଠା। ବେଶୀ ପାଣିଆ ଟାଇପ୍ର ରହିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, ପୁରୀ ସାଙ୍ଗରେ ଖାଇବା ପାଇଁ ବଢ଼ିଆ ରହିବ। ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ, ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ। ଥ୍ୟାଙ୍କ ୟୁ ସୋ ମଚ୍।